சரி கண்ணு இல்ல இதை அக்செப்ட் பண்றோம். முன்னாடிலாம் ஒரு மாசம் முன்னாடியே ட்ரெஸ் வாங்கிடுவோம். யார் வீட்டுக்கு வந்தாலும் காமிக்கணும் நாங்க தீபாவளிக்கு ஜவுளி போட்டோம். இப்ப பண்ணா ஷோ ஆஃப் மாதிரி இருக்கு, இல்ல போஸ்டிங் கைண்ட் ஆஃப். ஆனா அப்பெல்லாம் அது நல்ல வைபா இருந்துச்சு. லைக் பீப்புள் ஆர் ஜென்வன்லி ஹாப்பி ஃபார் யூ. அது ஒரு இன்னசென்ஸ், பிளிஸ் தான். பட்டாசு எப்பயுமே கொளுத்திட்டு ஓடி வர்றது இல்ல வச்சுட்டு வர்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கையில கொளுத்தி வீசணும். அது ஒரு செல்ஃபி ரெடி மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. பேரு வெரி ஷார்ட். அதை கொளுத்தி கொளுத்தி போனோம் கீழே விழறதுக்குள்ள படிக்க. I just wanted to delay the time. என்ன பண்ண அதே மாதிரி போட்டுட்டே இருக்கும்போது நான் நினைச்ச மாதிரியே வெடிச்சிருச்சு. என்னாச்சுன்னு அதை அப்படியே பார்த்துட்டேன். அந்த ஸ்பிளாஷ், அந்த ஸ்பார்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சல்ஃபர் கலர்ல அப்படியே தெரியுது. அது அப்படியே நான் பார்த்ததுனால எந்த பக்கம் திரும்பினாலும் சல்ஃபரா தெரியுது எனக்கு. நான் நினைச்சேன் கண்ணு போயிடுச்சு. அது எப்படி வலிக்காம போற அந்த மாதிரிலாம். ஆனா கண்ணு தெரியலையே. இந்த பக்கம் பார்த்தா வெள்ளையா இருக்கு, இங்க பார்த்தா வெள்ளையா இருக்கு, கையை பார்த்தா தெரியல. போச்சு கண்ணு அவுட்டு. இனிமே நம்ம இதோட பிளைண்ட் தான் போல இருக்குன்ட்டு அழுகிறதா. அவ்வளோ ஒரு அழுக, சத்தம் போட்டு அழுதுட்டு சரி கண்ணு இல்ல இதை அக்செப்ட் பண்றோம். கன்ஃபார்ம்டு. அங்க இருந்து அப்படியே தடவிட்டே வந்து பார்த்தா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சத்தம் மட்டும் ஓகே, இனிமேல் உங்களுக்கு சத்தம் மட்டும்தான் லைஃப்ல. அப்புறம் தேர்ட் படிச்சிருப்பேன். பார்த்தா அப்பா சத்தம் கேக்குது. ஓகே அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. சரி போங்க. மீள முடியாத தூங்கியாச்சு. கண்ணு போச்சுன்றது அக்செப்டன்ஸோட. அப்புறம் தூங்கி எந்திரிச்சு டயர்லாம் போய் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா எங்க அப்பா அம்மா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, தங்கச்சி ஓடுறா, தம்பி ஆடுறா, எல்லாருமே கணக்கு தெரியுறாங்க. அப்பா அப்படின்னா என்ன அப்படின்னாரு. அப்பா நீங்க இருக்கீங்க? ஆமா இருக்கேன். அம்மா நீங்க அழகா இருக்கீங்க, இவளுக்கு என்னாச்சு? ஏய் பாப்பா நீ கியூட்டா இருக்கேன். என் தங்கச்சிய அவ ஏதாவது கனவு கண்டிருப்பேன் விட்டுருங்க அப்படின்ட்டு.